ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எங்கள் அருள் தந்தையர்கள் எட்வர்ட் ராஜன், மதலைமுத்து, ஃபிதேலேஸ், அலெக்ஸ், பீட்டர் என்னும் அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான என் பாசமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு திருமண வாழ்விலே இணைக்கப்பட இருக்கின்ற அன்பார்ந்த பிள்ளைகள் ஜான் டேனியல், ஷாரோன் பிரின்சி என்னும் மணமக்களே, ஆயரான பிறகு இந்த 2 ஆண்டுகளில் முதலாக இந்த பேராலயத்தில் பிரின்சி டேனியல் உங்களுடைய திருமணத்திற்காக திருப்பலி நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்ம டேனியலுடைய தாத்தா ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி, அதே போல் ஜான் துரைசாமி அவர்களோடு இருக்கின்ற நெருக்கமான என்னுடைய உறவின் காரணமாகவும் இந்த திருமணத்திற்கு வர நான் ஒப்புக்கொண்டேன். இறைவன் நீங்கள் எடுத்துக்காட்டான ஒரு தூய வாழ்வு வாழ உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றேன். எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ இடங்களிலே ஐ லவ் யூ சொல்லப்படுகிறது. எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். உண்மையான அன்பு என்றால் என்ன? ஐ லவ் யூ, ஐ அக்செப்ட் யூ, I will nourish you and safeguard you. நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னை மதிக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன். இன்றைய முதல் வாசத்திலே வாசிக்க கேட்டோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். மனிதனுக்கு துணைவியை உண்டாக்கிய பிறகு மிகவும் நல்லது என்று கண்டார். டேனியல், பிரின்சி, ஆண்டவர் மிகவும் நல்லது என்று உங்களை இன்றைக்கு காண்கின்றார். ஒருவருக்கு துணையாக இருப்பதற்காக. அதுதான் முதல் நோக்கம், திருமணத்தின் முதல் நோக்கம். ஒருவருக்கு துணையாக இருக்க வேண்டும். Never make her feel lonely. Never make him feel lonely. உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாது. என்னுடைய பிரசன்னம் உண்டு, அக்கறை உண்டு, பங்கேற்பு உண்டு உங்களுடைய வாழ்வில், வளர்ச்சியில், மகிழ்ச்சியில் என்று ஒருவருக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தானே கடவுள் படைத்தார். படைப்பை பற்றிய 2வது கதையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கடவுள் பெண்ணை படைத்த பிறகு தாய் தந்தையை கூட விட்டு மனைவியோடு ஒன்றித்திருக்கிறான். லீவிங் ஃபார் கிளீவிங், ஒன்றிணைப்பதற்காக. அவர்கள் ஒன்றாய் ஆகின்றார்கள். இன்டிமசி. அவர்கள் ஆடையின்றி இருந்தும் வெட்கப்படவில்லை. டிரான்ஸ்பரன்சி. இதுதான் திருமணம். லீவிங், கிளீவிங், பீயிங் இன்டிமேட் அண்ட் தென் பீயிங் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையாக ஒருவருக்கு இருப்பது. இதற்காகத்தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், திருமணம் உண்மையாகவே ஆண்டவருடைய விருப்பப்படி நல்லமாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்றால், எதனுடைய அடிப்படையிலே திருமணத்தை கட்டி எழுப்புகிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான்
ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய புனிதமிகு நற்கருணை, அவரோடு நேரம் செலவழிப்பது ஜெபத்தில், சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம். உண்மையாகவே ஒருவருக்கு துணையாக இருக்க முடியுமா? ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மதிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பு. உங்கள் அன்பான பெற்றோர்கள் நம்பிக்கையாளர்கள். ஜானும் மெட்டில்டாவும் நம்பிக்கையாளர்கள். சாமுவேலும் ஷெர்லியும் அதே போல நம்பிக்கையாளர்கள். அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் வண்ணமாக, ஆண்டவரே உம்மை அன்றி எங்களுக்கு வேறு துணை எதுவுமே இல்லை என்று சொல்லும் விதத்தில் உங்கள் வாழ்வு அமைய வேண்டும். அன்றைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு திருமணத்தில் ஒரு சிறு பையனிடம் கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறாய்? சாமி, கல்யாணம்னா இயேசுவை கூப்பிடணும், மாதாவை கூப்பிடணும், அவ்வளவுதான். டேனியல், பிரின்சி, இயேசுவை கூப்பிடுங்கள், மாதாவை கூப்பிடுங்கள், வாழ்நாள் முழுவதும் கூப்பிடுங்கள். உங்களை எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த கிறிஸ்தவ திருமணத்தின் தனி பண்புகள் உங்களுக்கு தெரியும். யூனிட்டி, ஒரே ஆண் ஒரே பெண். உன்னுடைய இடத்தில் நான் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டேன். யூனிட்டி. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்ப்பவன் கூட விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார். அதே போலத்தான் இன்னொரு பெண்ணை, இன்னொரு ஆணை என்னுடைய கணவர் இடத்துல, மனைவி இடத்துல நான் வைத்தே பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய அருள் தேவைப்படுகிறது. இறைவன் முதலில், பிறகு வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி. இரண்டாவது யூனிட்டி. இரண்டாவது இன்டிசோலபிலிட்டி, பிளவுபடாத்தன்மை. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது, அப்பா அம்மா பிரிக்க கூடாது, இந்த உறவுக்கு குறுக்கே இடைஞ்சலாக வரக்கூடாது. நீங்களே நினைத்தால் கூட பிரிக்க முடியாத உறவிலே இப்போது ஆண்டவர் முன் நினைக்கிறீர்கள். பிளவுபடாத்தன்மை நம்முடைய கிறிஸ்தவ திருமணத்தின் முக்கியமான பண்பு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பார்த்தோம், வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்து நாம் கேட்டோம், கனிவு இருக்க வேண்டும். பி ஜென்டல், பி ஜென்டல் டு ஈச் அதர். கனிவு பாருங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் ஆண்டவர் சொன்னார், பி மெர்சிஃபுல், இரக்கமுள்ளவராக இருங்கள், மன்னிக்க தயாராயிருங்கள். பி ஜென்டில், பி மெர்சிஃபுல். நிலையான உறவாக இருக்க வேண்டும் என்றால் பி ஜென்டில், பி மெர்சிஃபுல். ஆண்டவர் இன்றைக்கு அத்தகைய வாழ்க்கை முறைக்கு தான் அழைக்கிறார். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, தேவையை தெரிந்து கொள்வது. உண்மையான ஒரு நண்பன் என்றால் அவன் மழையில் நனைந்து கொண்டு வந்தாலும் கூட அவனுடைய கண்ணீர் நமக்கு தெரிய வேண்டுமா? அதே போலத்தான் பிரின்ஸுக்கு என்ன நடக்கிறது? ஏன் முகம் சோர்ந்து இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறார். டேனியல் உழைப்பின் மிகுதியால், வேலை பழுவினால் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாரா? இப்படியெல்லாம் பார்க்கத்தான் திருமணமே தவிர புத்தகத்தை பார்த்து கொண்டிருப்பது, மொபைலை நோண்டி கொண்டிருப்பது, டிவியை மட்டுமே வாழ்வாக நினைத்து கொண்டிருப்பது, எல்லாவற்றை விட முக்கியம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டியது. இரண்டாவது, வாழ்க்கை துணைவர் மீது, துணைவி மீது கண்களை பதிய வைப்பது. பி ஜென்டில், பி மெர்சிஃபுல். ஒருவரை திருத்தவும் கடமை உண்டு. நான் அடிக்கடி சொல்வேன். நேற்று கூட ஒரு ஃபாதர் சொன்னார், பிஷப் நீங்க இந்த கருத்தை சொன்னீர்களே, நன்றாக இருந்தது, திருத்த சொன்னீங்க. ஆனால் திருத்தத்துக்கு முன்னாடி 10 தடவை பாராட்டி விட்டு தான் ஒரு முறை திருத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். You have to appreciate each other. பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாலாட்டு.
எவ்வளவோ நல்லது இருக்கிறது. ஆண்டவர் இது நாள் வரை எவ்வளோ கொடைகளை கொடுத்திருக்கிறார். பிரின்சி அப்பா அம்மா வழியாக, டேனியல் அப்பா அம்மா வழியாக நல்லா படிக்க வச்சிருக்காங்க. 2 பேரையும் நல்லா உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் வழியாக ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட் நீங்கள் ஒருவருக்கொருவர். நான் ஒரு அழகான பேனா கொடுத்தா போய் மண்ணில் குத்தி யாராவது ஒரு பையன் விளையாடினா மனசு ரொம்ப வலிக்கும். ஆண்டவர் உங்களை ஒருவருக்கு சிறந்த கிஃப்டா கொடுத்திருக்கிறார். மண்ணில் குத்தி விளையாடாதீர்கள், கிஃப்டை வீணாக்காதீர்கள், ஆண்டவரை நோகடிக்க செய்யாதீர்கள், ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இட் இஸ் எ கமிட்மெண்ட். ஒருவருக்கு அர்ப்பணமாகிறீர்கள். அதைத்தான் இந்த திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். அப்பத்தை எடுத்தார், ரசத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார். இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார், இதை வாங்கி பருகுங்கள் என்றார். இன்றைக்கு ஒருவரை பார்த்து திருப்பலிக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் என்னை உண்ணலாம், என்னை குடிக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? என் நேரம், உழைப்பு, திறமைகள், பொருட்கள் எல்லாம் உனக்காக, எவ்வித மிச்சமும் இன்றி ஒவ்வொரு நாளும் என்னுடைய நேரத்தை, உழைப்பை, கவனத்தை, அன்பை, சக்தியை உனக்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்லத்தான் இந்த திருப்பலியிலிருந்து நாம் தொடங்குகிறோம். மணமக்கள் தொடங்குகிறார்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு விதத்தில் 2 குடும்பங்கள் கூட இன்றைக்கு இணைகின்றன. ஆண்டவராக பார்த்து இணைத்தது தோபித்தாகமும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு பிரின்ஸே, எங்கள் அன்பான ஜானும் மட்டில்டாவும் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்கிறார். மகள் இல்லாமல் மருமகள் மட்டுமல்ல, மகளாக ஏற்றுக்கொள்கிறார். அதே போலத்தான் சாமுவேலும் ஷர்லியும் டேனியல் உன்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் உறவு மெளிர, வளர, ஒளி வீச அவர்களுடைய துணையும், உங்கள் உடன்பிறப்புகளுடைய துணையும், இங்கே இருக்கின்ற அனைத்து உறவுகள், நண்பர்களின் துணையும் நிச்சயமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.